அஞ்சலி, அஞ்சலி அக்கா வரங்கா, வாடிங்க. என் துணி துவைச்சு போட்டியா இல்லையா? இவ எதுக்கு இந்த கத்து கத்துறா? ஓ, உன்னோட துணி மொத்தமும் அஞ்சலி தான் துவைக்கிறாளா? ம், வாடி வா. இப்போ எப்படி இருந்தாலும் கீழே தினடி வருவ. என் மாமனை தெரியும், நீ வலிச்சு போட்டுக்கிட்டல குழந்தை சாக்க வச்சுக்கிட்டு. நீ எப்படி அஞ்சலி வயிற்றில் இருக்கிற குழந்தைய படிக்கட்டில் எண்ணெய் ஊற்றி அந்த குழந்தைய கழிச்சியோ, அதே ட்ரிக்ஸை வச்சு தாண்டி இப்போ நான் உன் வயிற்றுக்கிற குழந்தைய அழிச்சி நீ இருக்கிற இடத்துக்கே நான் வரப்போறேன்டி. இது எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருடி. அஞ்சலி, எவ்வளோ தடவை நான் உன்னை கூப்பிடுறது? இதோக்கா வந்துடுறேன். துணி அழிச்சிக்கிட்டு இருக்கிறக்கா, கையெல்லாம் சோப்பாக இருக்கு. இதோ வந்துடுறேன். நேரங்கட்ட நேரத்தில் தான் நம்மளுக்கு கால் வரும். இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு சாதகமாகவே இருக்குது. கரெக்டாக அவளுக்கு ஃபோன் வருது. இதுதான் கரெக்டான டைமு. படிக்கட்டில் சோப்பு தண்ணி ஊற்றுனா அந்த பழி கூட நம்ம மேலே விழாது, அஞ்சலி மேலே தான் விழும். ஓடி போ. இன்னும் 10 நிமிஷத்தில் நீ 2 உசுறு இல்லடி, 1 உசுறு தான். இனிமே என் மாமா எனக்கு தாண்டி, எனக்கு மட்டும்தாண்டி. அந்த குழந்தைய இருந்தால் தானே என் புள்ளிக்கு அப்பா வேணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்து அதிகாரம் பண்ணுற. அந்த புள்ளியே இல்லைன்னா எப்படி இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு போடுவாங்க? இவ என்ன பண்ணுறாங்க? இவ எதுக்கு நிர்மதுலாம் போடுறா? அடட, நம்ம பொண்ணுக்கு பொறுப்பு வந்துடுச்சு போல இருக்கு. வீடெல்லாம் துடிக்கிறாளோ இல்லையே. இவெல்லாம் டீ குடிச்ச கிளாஸை எடுத்துட்டு போய் சிங்கில் போட மாட்டா. இவ அப்படியே வீடு துடைச்சி கீச்சிட்டாலும் என்னன்னு போய் கேட்கலாம். முனிஷா, அம்மா நீயா சைலண்ட்டாக வந்து இப்படி பயப்படுத்துற? கொஞ்சம் குரல் கொடுத்து வந்தாதான் என்னவா உனக்கு? என்னம்மா வேணும்? எனக்கு ஒன்று வேணாம். நீ என்னடி பண்ற? நான் சோப்பு தண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கேம்மா. என்னடி சொல்ற? சோப்பு தண்ணி ரெடி பண்ணி என்னடி பண்ண போற? சோப்பு தண்ணி மேலே கால் வச்சா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கால் தடுக்கி கீழே விழுவாங்க ஜாரி. அதுதான் பண்ண போறேன். பைத்தியமாடி நீ? உனக்கு நீயே சோப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டு நீயே எதுக்கடி ஜாரி விழ போற? நீ பைத்தியமா? யாராச்சும் அவங்களுக்கு அவங்களே சோப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஜாரி விழுவாங்களா? ஆமா இல்ல, அப்போ யாருக்கடி இது? திரிஷா இந்த வீட்டுக்கு திரும்பி எப்படிமா வந்தா? எப்படி வந்தானா? அவ வயிற்றுல குழந்தை உண்டாச்சு, அந்த சாக்கு சொல்லித்தானே வீட்டுக்கே வந்தா. ஆமாம்மா, அந்த குழந்தை தான் என் வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்காக வந்துச்சுல. அந்த குழந்தைய அழிக்கிறதுக்காக தான்மா இந்த நிர்மதுளை கலக்கிற. நிர்மதுள் தண்ணி கலக்கி என்னடி பண்ண போற? த்ரிஷாக்கு ஃபோன். சரி சரி, என்னவோ செய்யி. கலக்குறது கலக்குற, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிர்மதுள் போட்டு கலக்கு. நிஷா, அஸ்மாத்து இந்த நிர்மதுள் தண்ணி ஊற்றி கூட அவளுக்கு ஒன்றும் ஆகலைன்னா டைரக்டாக பால் வசத்தை கலக்கி குத்துருவோம்மா நானே. இல்லைண்ணா, வர வர இவ்வளோ கொடூரமாக போகிறாளே கடவுளே, இது எங்கே எடுத்துகிட்டு போய் விடு போதோ. ரெடி முனிஷா, எனக்கு என்னமோ மனசெல்லாம் ஒரு மாறிக்குதுரி. என்னவே இருந்தாலும் பாவம் வயிற்றுல இருக்கிற குழந்தைய எப்படி கழிக்கி. மரியாதை சும்மா நில்லுமா, இல்லைன்னு வையி. இந்த நிர்மதுள் தண்ணி த்ரிஷா ஊற்ற மாட்டேன். நீ படிக்கட்டில் இறங்கி வரும்போது உனக்கு ஊற்றிட்டு
உன்னை படுத்த படிக்க ஆக்கிடுவேன். ஐயோ தெரியாம பேசிட்டடி அம்மா. நீ என்னவோ பண்ணின்னு போ, எனக்கு என்ன. நீ சும்மா நில்லு. சரிடி. அத்தடி இவ செஞ்சாலும் செய்வா கொலகாரி. இது வெறும் சோப்பு தண்ணி மட்டும் இல்லைம்மா. நான் என் மாமா கூட சேர்ந்து வாழ்கிற நாட்களோட அமிர்தம்மா. இது எடுத்துட்டு போய் நான் த்ரிஷா வரும்போது படிக்கட்டில் ஊற்றுனேன்னா அடுத்த நொடியே அவள் கீழே விழுந்து அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தை கழிஞ்சு போயிடும். இனிமேல் நான் மட்டும்தான் மாமாவுக்கு பொண்டாட்டியாகவும் இருப்பேன், பிள்ளையும் பெற்று கொடுப்பேன். ஏன் நான் பெக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் ஒரு தகப்பனாக இருக்கணும். எப்படிம்மா என் பிளானு? நல்லா தாண்டி இருக்கு. இருந்தாலும் எனக்கு பதட்டமாக இருக்கு, வேத்து ஊற்றுது, ஹார்ட்டு ஜோராக அடிக்குதுடி, லப்படப்பு லப்படப்பு லப்படப்புன்னிட்டு. அடியே என்னடி இதெல்லாம் இதெல்லாம் செய்யணுமாடி? செஞ்சு தான் ஆகணும், செஞ்சே செய்வேன். எனக்கு என் மாமன் முக்கியம். என் மாமனுக்கோஸ்கரம் நான் என்ன வேணும்னாலும் செய்வேம்மா. ஒன்று கூட கொல்ல சொன்னா கொல்லுவேன். அடி பாவி, பெத்த தாயை பார்த்து என்னடி பேசுற? ஆமாம்மா, நீ கூட என்னோட வாழ்க்கைக்கு தடங்களாக இருந்தேன்னு நினச்சிக்கேன். ஒன்று கூட கொள்றதுக்கு யோசிக்க மாட்டா இந்த மோனிஷா. என் மாமா எனக்கு கிடைக்கணும்னா என்ன வேணாலும் செய்வேம்மா, என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு அவர் மட்டும்தான் முக்கியம். அவர் மட்டும்தான் என்னோடய வாழ்க்கை, என் உசுறு, என் எல்லாமே எனக்கு அவர் மட்டும்தாம்மா. இன்னொரு நான் போய் ஊற்றணும், அவள் வந்துடுவா. மா யாரும் இல்லைம்மா, நான் போய் ஊற்றிட்டு வந்துடுறேன். யாருன்னா வந்தாங்கன்னு எனக்கு குரல் கொடு, சரியா? சரிடி, சீக்கிரமா வா போ. சரி சரி, பயப்படாம நில்லு. எப்படியம்மா ஊற்றிட்டேன், யாருமே பார்க்கல, நம்ம நல்ல நேரம். சரி சரி வா போலாம். கொஞ்சமாச்சும் என்னை மதிக்கிறாளா இந்த அஞ்சலி? நான் கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் கூட வந்து என்னன்னு கேட்கல. அஞ்சலி வாடியா, வந்துட்ட போலாம். நடுமா, நம்ம இங்கே இருந்தா நம்ம மேலே கண்டிப்பாக சந்தேகம் வரும். நடு போயிடலாம். சரி சரி வா வா. அக்கா என்னடி உன் இன்னும் முடியலையா? என் துணி துவைச்சி போட்டியா இல்லையா? அக்கா துவைச்சி போட்டு மாலை காய போட்டாச்சுக்கா. சரி சரி அஞ்சலி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் கீழே வர ஒரு கப் காஃபி போட்டு கொடு. வாங்கக்கா போட்டு தரேன். என்னங்க த்ரிஷாக்கா? அம்மா என்னங்க, எனக்கு வயிறு வலிக்குது, என்னோட குழந்தை. த்ரிஷாக்கா